Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் சுபாஷ் கிளியூர் கிராம தீர்த்தவாரி குளத்தில் மூழ்கி தத்தளித்தவாறு கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து அவர் நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதே குளத்தில் குளித்த சிறுவர்கள் சுபாஷுடன் மது அருந்திய நண்பர்கள் அவரை குளத்தில் தள்ளிவிட்டதாக கூறியதை அடுத்து இது கொலையா என்ற கோணத்தில் அவருடன் இருந்த நண்பர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் அத்திப்பாளையம் பகுதியில் தனியார் பம்ப் கம்பெனியில் யாசகம் கேட்பது போல் நடித்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வடமாநில பெண்கள் திருடிச் சென்றனர். அத்திப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பம்ப் கம்பெனியில் யாசகம் கேட்பது போல் வந்த 7 வடமாநில பெண்கள் கம்பெனியில் இருந்த சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் ஒயர் மற்றும் பித்தளை உலோகங்களை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் இலங்கை தமிழர் வீட்டில் 15 சவர நகை மற்றும் 15,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. காந்திநகர் ஓம் சக்தி கோவில் தெருவில் வசிக்கும் மேகலா என்பவரது வீட்டில் யாரும் இல்லாதபோது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த 2 முகமூடி கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை கண்டு ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையும் திருட்டும் திக்கட்டும் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் பிரபல ரவுடி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஜானகிபுரத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டில் பிரபல ரவுடி லட்சுமணன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சக்திவேல் உட்பட 4 பேர் பிடிபட்ட நிலையில் ஜாமீனில் வெளிவந்த சக்திவேல் செவ்வாய்க்கிழமையன்று அதே பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் மர்ம மரணங்கள் நாள்தோறும் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை தண்டையார்பேட்டையில் தொழிலதிபரின் மகன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையில் உள்ள ஐஸ் யூனிட் நிறுவனத்தின் உரிமையாளரான தொழிலதிபர் சந்திரசேகரின் மகன் பிரகலாத் நரசிம்மன் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரகலாத் நரசிம்மன் தனது தாய் தாரகை பாதுகாப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியால் நெஞ்சில் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட பழனி என்பவர் சிக்கினார். அவரிடமிருந்து தடை செய்யப்பட்ட 30 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக ஆட்சியில் அனைத்து சட்டவிரோத செயல்களும் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அசோக் நகரில் பைக் மீது ஆட்டோ மோதியதால் மதுபோதை ஆசாமிகள் மாநகராட்சி கண்காணிப்பாளரை கற்களால் தாக்கினர். கால்நடைத்துறையின் மேற்பார்வையாளரான யோக நீலேஷ் அசோக் நகரில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது ஓட்டுநர் சதீஷ் மதுபோதையில் தனது ஆட்டோவை இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளார். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து யோக நீலேஷை கற்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.